இலங்கை கடற்படை தாக்குதலில் மீனவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மக்கள் இது தொடர்பாக அங்கு மறியல் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். தற்போது மீனவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்களை சொல்லலாம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1500க்கும் மேற்பட்ட மீனவர் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் நேற்று மாலை கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்து கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைய கடற்படை மீனவர்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மீது இளைய கடற்படை தனது ரோந்து கப்பலை வைத்து மோதி இருக்கு. மோதியில பாத்தீங்கன்னா படகுல மீன்பிடிக்க சென்ற ராமச்சந்திரன், மூக்கையா உள்ளிட்ட 4 மீனவர் கடல்ல விழுந்து மாயமாயிட்டாங்க. அந்த 4 மீனவர்கள் கடல்ல விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது சக மீனவர்கள் மீட்க சென்ற போது இளைய கடற்படைக்கு பயந்து அவங்க மீட்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா இந்த 4 மீனவர்கள் மாயமான நிலையில ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது பாத்தீங்கன்னா 4 மீனவர்கள் 2 பேர் உயிரோட மீட்கப்பட்டதாகவும், ஒரு மீனவர் உயிரிழந்ததாகவும், ஒரு மீனவர் காணாமல் போனதாகவும் அவரை தேடுவதாக இலங்கை அரசு மற்றும் இலங்கை கடற்படை தெரிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தினரும் அந்த மாயமான மீனவர் குடும்பத்தினரும் தற்பொழுது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த சாலை மறியல் போராட்டமானது அரை மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வருது. இவங்களுக்கு கோரிக்கை என்னவென்றால் அந்த இலங்கை வசம் உள்ள அந்த 2 மீனவர் உடனே கொண்டு வர வேண்டும். அதே போல உயிரிழந்த மீனவர் யார் என்பதை உடனே அறிவிக்க வேண்டும். அந்த மாயமான அந்த ஒரு மீனவரையும் உடனடியாக தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் மீது இளைய கடற்படை தொடர் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த ஆண்டு மீன்பிடி தடை காலத்துக்கு பிறகு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை தொடர்ச்சியாக இளைய கடற்படை சிறைப்பிடிப்பது, படகுகளை முட்டி மூழ்கடிப்பது, மீனவர்களை கொல்வது போன்ற தொடர் நிகழ்வாரு. இதை கண்டிக்க வேண்டிய ஒன்றிய மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசின் வேடிக்கை பார்ப்பதன் நிகழ்வாக தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்று ஒரு மீனவர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கோரிக்கை வைத்து தற்பொழுது சாலை மறியல் நீடித்து வருது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மீனவ குடும்ப சொந்தங்களிடம் பாத்தீங்கன்னா அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் தற்பொழுது சாலை மறியல் நீடித்து வருகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.